10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we can learn about the motion of the connected bodies. So there are the two types of motion you already know. So one is a vertical motion and second one is a horizontal motion. So suppose if you are taking the vertical motion, suppose let us consider when the two bodies are connected by using a pulley, so with the help of a string. So what is the net vertical motion, what is the net horizontal motion, இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ரெண்டு மோஷன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து vertical motion, another one is horizontal motions அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ let us consider first we can detailedly learn about vertical motion. ஸோ இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளேன். இந்த ஹரிசாண்டல் பிளேனில் சப்போஸ் வி ஆர் டேக்கிங் இந்த புல்லே, ஆல்ரெடி நான் புல்லேனா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ வந்து நம்ம இந்த கிணத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அடிக்கிறதுக்கோசரம் வச்சுருப்பாங்க. இது வந்து புல்லே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டூ சைட்ஸ் ஆஃப் புல்லே வி ஆர் டேக்கிங் த டூ masses M1 and M2. ஸோ let us consider M1 is greater than the M2. Here it is the main condition. So the mass M1 is the value of mass M1 which is greater than the mass of the M2. So which is connected by using a string. ஸோ இது வந்து ரெண்டு புள்ளே இருக்குது, வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ஒரு வந்து ஒரு மாஸ்லெஸ் ஒரு வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த புள்ளையில் ரெண்டு சைடில் நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தொங்க விட்டுருக்கோம். ஸோ மெயின் கண்டிஷன் என்னென்னா இந்த மாஸ் M1 which is greater than the M2. M1 வந்து எதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா M2வோட M1ஓட வேல்யூ which is greater than the M2. ஸோ அப்போ M1 which is greater than M2 அப்படின்னா இந்த மாஸ் M1 எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா it will moving towards the downwards, whereas the mass M2 it will moving upwards. Why? Because of we already know mass M1 is greater magnitude compared to the M2. அப்போ இதை விட இதுக்கு மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால தென் M1 வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா it will moving downwards directionல எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். தென் M2 எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா it will moving upward directionல எனக்கு வரும். So here T is nothing but tension. Here T is nothing but tension. Here acceleration of the M1 it will the direction of the இந்த இடத்துல direction கொடுத்துருக்காங்க. The direction of the acceleration indicates downwards. Here M2 ஓட acceleration it will in the direction it will indicates upwards அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Here T is nothing but tension. So tension is nothing but the force exerted by the string. அவ்வளோதான். இந்த T அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டென்ஷன் இஸ் ஏ ஃபோர்ஸ். டென்ஷன் அப்படின்ற ஃபோர்ஸ் யார் மேலே சார் இருக்கும் அப்படின்னா அந்த கம்பி மேலே ஒரு வயர்லெஸ் ஸ்ட்ரிங் ஒரு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் M1ஓட நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா M1G. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் டென்ஷன். ஹியர் M2 இருக்குது. ஸோ M2ஓட நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து M2G. அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம விச் இஸ் டினோட்டட் இந்த சிம்பிள் ஆஃப் எனக்கு என்ன சார் அப்படின்னா T அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சப்போஸ் இந்த சிஸ்டம் இஸ் ரிலீஸ்ட் both the blocks are starts moving simultaneously, whereas M2 is vertically upward and M1 is downward with the same acceleration A. Both it will having the same acceleration A அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The gravitational force M1G on mass M1 is used by lifting the mass M2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா see the free body diagram for mass M1. ஸோ இங்கே mass M1 மேலே எனக்கு இருக்கக்கூடிய free body diagram எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த M1 இருக்குது, நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஆக்டிங் டவுன்வர்ட் டைரெக்ஷன் M1G. இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டென்ஷன். ஸோ டென்ஷன் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸ், இது வந்து ஒரு upward force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் will acting in the upward direction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மாஸ் M2ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த டாட் லைன் இட் will indicate the mass M2. ஸோ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா M2G. இந்த T அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா upward force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹியர் எனக்கு என்ன சார் அப்படின்னா we are calculating only the vertical motion. Why? Because of the magnitude of M1 which is greater than the M2. So due to this basic condition M1 it will moving downward direction, whereas M2 it will moving in the upward direction. By Newton's second law, in before we go to the Newton's second law, நம்ம பேசிக்காக ஒன்று என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ எது கிரேட்டர் ஃபோர்ஸ் எது லெஸர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். If you are taking the mass M1,
ஸோ மாஸ் m1 எடுக்கிறப்ப m1g is greater than the tension. Why? Because of இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். It will moving downward direction. So even though it will experience the two force, but it will moving in the downward direction. So the m1 it will experience the two force, one which acting in the downward direction, another which acting in the upward direction. So an object it will experience the two force, one it will acting in the downward direction, another one it will acting in the opposite direction. So however the object moving downward direction only, finally the object moving downward direction only. So from that what we conclude means then compared to the upward force the downward force is greater magnitude அப்படி நம்ம எடுத்துக்கணும். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து m1g, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து upward force இருக்குது. ஸோ ஈவன் தோ இட் will experience a two force, இந்த m1 வந்து எனக்கு என்ன சார் பண்ணுது அப்படின்னா it will moving downward direction. ஸோ அப்போ downward direction என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டென்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப m1g வந்து greater magnitude. அப்போ while you are writing the formula m1g minus t, why? Because of m1g தான் greater magnitude, t வந்து lesser magnitude. Suppose in case t greater magnitude இருந்து m1g வந்து lesser magnitude இருந்துச்சுன்னா இந்த m1 not moving downwards, it will moving upward directions அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் while we are drawing the free body diagram or writing the equations by using the equation. So first let us consider which is the greater force, which is the lesser force. So then we can write the formula greater force minus எனக்கு என்ன சார் அப்படின்னா lesser force அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். Suppose if you are taking the m2 எடுக்கிறீங்க. இப்போ m2 எடுக்கிறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா there are the two force it will acting in the opposite direction. One is net gravitational force m2g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then second one வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா tensional force, it will acting in the upward direction. So however it will experience the two force, so in the m2 it will moving upward direction only. So that means what we learn indirectly, then compared to the m2g t is the greater force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன்னா m2g விட t வந்து கிரேட்டர் ஆகிறதுனால தான் இந்த மாஸ் வந்து எங்கே சார் மூவ் ஆகுது அப்படின்னா it will moving in the upward direction. ஸோ whereas suppose m2g வந்து கிரேட்டர் மேக்னிடியூடாக இருந்துச்சுன்னா இந்த m2 வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வரும். அப்போ கம்பேரிங் m1 and m2, m1g தான் greater magnitude tension, why? Because of it will moving downwards. For comparing m2g having the lesser magnitude than tension, why? Because of in the m2 it will moving in the upward direction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are applying the Newton's second law for mass m2. ஸோ m2ங்கிற மாஸுக்கு நான் யார் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லா யூஸ் பண்ணுறேன். ஸோ பை நியூட்டன் செகண்ட் லா we already know force which is equal to mass into acceleration, force which is equal to mass into acceleration. அப்போ நம்ம வந்து செகண்ட் மாஸ் தான் எடுக்கிறோம். ஸோ m2, ஸோ ஆக்சலரேஷன் வந்து ஏன்ற சிம்பிளில் சொல்கிறோம். ஸோ இதோட ஆக்சலரேஷன் the mass of the acceleration of the m2 which is along the positive y axis, so that we can written as j cap. J cap is directly indicating the object, the acceleration of the object which should lie in the positive y axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரைட் சைட் we have to be completed. f equal to m into a, instead of m க்கு பதிலாக m2a போட்டிங்க. இந்த acceleration வந்து along the positive y axis, so that's why we can written as j cap. We can use j cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ left hand side force. So there are the two force acting on the m2. So one is the net gravitational force and second one is a tension force given by the string அப்படின்னு நம்ம சொல்கிறோம். There are the two force acting in the m2 simultaneously அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறப்ப எப்போவுமே ரெண்டு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எது கிரேட்டர் மேக்னிடியூட், எது மைனஸ் லெஸர் மேக்னிடியூட். இங்கே இந்த m2ஓட மூவ்மெண்ட் பார்க்கணும். ஸோ எதர் இட் வில் மூவிங் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ்னு பார்க்கணும். ஸோ we already know clearly m2 it will moving upward only. அப்போ upward அப்படின்னா டென்ஷனல் ஃபோர்ஸ் தான் கிரேட்டர் மேக்னிடியூடு, m2g வந்து லெஸர் மேக்னிடியூட். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது இட் should lie in the positive y axis. ஸோ இந்த m2g it should lie in the negative y axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பாசிட்டிவ் y axisன்றதுனால j cap, நெகட்டிவ் y axisனா j cap மைனஸ் j capன்னு சொல்கிறோம். அப்போ எது கிரேட்டர் மேக்னிடியூடு, டென்ஷன் தான் கிரேட்டர் மேக்னிடியூட், எது லெஸர் மேக்னிடியூடு m2g. ஸோ அப்போ ஹையர் மேக்னிடியூடு ஃபோர்ஸ் மைனஸ் லோயர் மேக்னிடியூடு ஃபோர்ஸ். அப்போ t மைனஸ் m2g is equal to m2 into a அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த m2 by applying the Newton's second law அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் செகண்ட், அப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா
செகண்ட். இப்போ இதே போல் இந்த M1க்கு எழுதணும். அப்போ M1 எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா F = M into A. ஸோ ரைட் சைடு M into Aக்கு பதிலாக M1 into A அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹையர் மேக்னிடியூட் ஃபோர்ஸ் மைனஸ் லெஸர் மேக்னிடியூட் ஃபோர்ஸ். அப்போ வந்து ஹையர் மேக்னிடியூட் எது சார் அப்படின்னா M1G. ஸோ அப்போ M1G எனக்கு என்ன சார் அப்படின்னா மைனஸ் T. Why? Because of it will moving downward direction. While the object moving downward direction, the M1G is greater than compared to the tensile force. அப்போ M1G minus T is equal to M1A. So this is the important relation while you are applying the Newton's second law, laws of motions, or any sums regarding belongs to the NEET or JEE. So this is the important. However, you can use the Newton's second law, F = M into A. So M into A la M அப்படின்றது mass M1 னா you can replace M as M1. So M2 னா M2 நம்ம போட்டுக்கலாம். So that at all no problem. But compared to the left side, on the movement of the object நம்ம clear-ஆ பார்க்கணும். So when converting the movement of the object, அது வந்து either upward போகுதா downward போகுதான்னு பார்க்கணும். முதல்ல வந்து by using the free body diagram, how many forces acting on the object பார்க்கணும். இது வந்து first. செகண்ட் வந்து எது greater force அப்படின்னு பார்க்கணும். How to identify which one is a greater force? From the movement of the object we can decide which one is a greater and which one is a lesser அப்படின்னு நம்ம வந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா movement of the object வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளியராக நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எனக்கு என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா இங்கே M1G இருக்குது, இங்கே M2 இருக்குது. M1 வந்து எனக்கு என்னென்னா டவுன்வர்டில் போகுது, அதனால் M1G கிரேட்டர். அப்போ M1G மைனஸ் T. ஸோ அப்போ வந்து M1G மைனஸ் Tன்னு எழுதுறீங்க. இங்கே M2 கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து இட் வில் மூவிங் அப்போர்ட் டைரெக்ஷன். அப்போ T மைனஸ் M2G அப்படின்னு எழுதணும். இட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பை ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஹியர் ப்ளஸ் T, ஹியர் மைனஸ் T. ஸோ போத் விச் ஆர் கேன்சல். அப்போ M1G மைனஸ் M2G which is equal to here M1 into A ப்ளஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா M2 into A அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ M1 into A ஆர் M2 into A அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ரெண்டுலேயுமே இந்த ஈக்குவேஷன் பை ஆடில் எனக்கு என்ன சார் ஆகிடுச்சு அப்படின்னா டென்ஷன் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா M1G minus M2G is equal to M1A plus M2A. ஸோ இது ரெண்டுலேயுமே எனக்கு என்ன சார் காமனாக இருக்குது அப்படின்னா ஆக்சலரேஷன். ஸோ ஹவவர் மாஸ் வில் பி டிஃப்ரெண்ட், யூ ஆல்ரெடி நோ. ஸோ இப்போ M1ஓட மாஸ் வந்து கிரேட்டர் மேக்னிடியூட் தென் கம்பேர்ட் டு த மாஸ் M2. ஏன் அப்படின்னா M1 தான் இழுக்குது, அதனால தான் இதோட மாஸ் கிரேட்டராக இருக்கிறனால தான் இட் வில் மூவிங் டவுன்வர்ட், இட் வில் மூவிங் அப்வர்டு. எய்தர் M2 வந்து கிரேட்டர் மேக்னிடியூடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், M2 வந்து இட் வில் மூவிங் டவுன்வர்ட், இது வந்து எனக்கு அப்வர்டில் போகும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மாஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஹவவர் mass will be different. Two different bodies are connected with the same string. The mass will be different but acceleration will be the same. Why? Because of it is in the vertical motion. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் ஆக்சலரேஷன் will be the same. Why? Because of it is in the vertical motion. ஸோ அப்போ ரெண்டுலேயோட ஆக்சலரேஷனும் ஈக்குவல் தான். அப்போ இங்கே ஹியர் ஆல்சோ ஏ, ஹியர் ஆல்சோ ஏ. அப்போ M1A ப்ளஸ் M2A. ஸோ ரெண்டுலேயுமே ஏ காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. இங்கே G காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. அப்போ M1 minus M2, M1 minus M2, G is equal to M1 plus M2. If you want to calculate the acceleration of the M1, so acceleration இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா M1 minus M2 by M1 plus M2 into G அப்படின்னு வரும். So this is the important formula to finding the acceleration of the combined system for in the vertical motion. அப்போ நான் ஒரு vertical motion calculate பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவாக நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா லெட் அஸ் கன்சிடர் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன்ஸ், ஹைப்போதெட்டிக்கல் ஆர் சம் ஆஃப் இன் கேசஸ், ஒரு கேசஸ் நம்ம சொல்கிறப்ப சப்போஸ் here M1 is greater magnitude than M2, you already know. Suppose let us consider it will we are taking the two equal masses M1 and M2, both which is equal, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ M1 equal to M2 அப்படின்னா M1 equal to M2ன்னு போகிறப்ப M1 minus M2 அப்படின்னா இங்கே 0. இங்கே வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 0/anything எனக்கு 0 ஆயிரும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த 0. அப்போ எப்போ இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் மோஷனில் நம்ம 2 ஈக்குவல் மாஸஸ் எடுக்கிறப்ப ஆக்சலரேஷன் 0. ஒய்? பிகாஸ் ஆஃப் ரெண்டுமே ஈக்குவல் மாஸ். அப்போ சப்போஸ் எது கிரேட்டர், ரெண்டு கிரேட், ஒன்று வந்து லோயர் மாஸும் ஒன்று ஹையர் மாஸாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் அனதர் ஒன்று அப்போர்ட்லையும் மூவ் ஆகும். 2 ஈக்குவல் மாஸ் அப்படின்றப்ப இந்த சிஸ்டம் வில் பி ரிமைன்ஸ் இன் ஸ்டேபிள். அந்த சிஸ்டம் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் இன் எனக்கு ஸ்டேபிளாகவே எனக்கு இருக்கும். அப்போ there is no acceleration. But this clearly shows that if the masses are equal, there is no acceleration and the system as a whole will be in the rest அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து எனக்கு சிஸ்டம் வந்து எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். தென் how we are going to calculate the tension? நம்ம வந்து இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கணும்.
ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் we can written as equation 3. Suppose we can substitute equation 3 in equation 1. So what is the equation 1? T minus m2g is equal to m2 into a. This is the original equation 1. So here we can written as d minus m2g equal to m2 into instead of a க்கு பதிலா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ m2 into instead of a க்கு பதிலாக within the square bracket we can write m1 minus m2 by m1 plus m2 into z அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த minus m2g இருக்குது, it will moving down right hand side, so negative become positive. ஸோ அப்போ tensions equal to m2g plus m2 into the whole setup m1 minus m2 by m1 plus m2 into z. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே எனக்கு காமனாக இருக்கிறது எனக்கு என்ன சார் அப்படின்னா m2g தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ m2g காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா t is equal to m2g taken outside means here we are m2g வந்துருச்சு அப்படின்னா it is replaced by 1. so 1 plus m1 minus m2 by m1 plus m2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா t is equal to m2g m1 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m1 plus m2 into 1 m1 plus m2 plus m1 minus m2 plus m1 m2. here minus m2 plus m2 cancel each other 2m1. அப்போ 2m1. ஸோ இங்கே வந்து m2g இருக்குது இன் ப்ராடக்டில். அப்போ t is equal to 2m1 m2g by m1 plus m2. நல்லா ஞாபகம் வச்சிங்க. பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் the mass m2 will be cancel each other. Why? Because one become the negative, another one become positive, so it will cancel each other. The m1 it will happen in the 2 times. So upon the 2m1, so 2m1 out inside the bracket, outside the bracket we are having the m2g. t is equal to 2m1 m2g by m1 plus m2. in same condition, suppose let us consider we are taking the two masses m1 is equal to m2. so m1 is equal to m2 means here m1 is replaced by the m or m2 is replaced by the m. so 2m square g by 2m. so m plus m 2m. so this is it in the product. so this it will happen in the, so this is in the addition. so அப்போ m into m m square 2m square g by 2m. ஸோ 2 cancel each other. இங்கே ஒரு m square இருக்கும், கீழே ஒரு m இருக்குது, m cancel ஆனிச்சுன்னா mg. அப்போ tensions equal to mg. Suppose if you want to calculate the tension of the string while the object are connected in the vertical motion, the formula is m into z அப்படின்னு நம்ம சொல்கிறோம். m into g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ m is the mass of the object. ஸோ g is the எனக்கு என்ன சார் அப்படின்னா gravity அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ in the vertical motion if you are taking the two masses, so let us consider the two equal masses அப்படின்னா the net acceleration is 0 while we are connecting, while we are taking the equal masses. அதுவே tensions equal to எனக்கு என்ன சார் அப்படின்னா mg. ஸோ mg அப்படின்னு எனக்கு என்ன சார் அப்படின்னா சப்போஸ் m நீங்கள் வந்து m1 ஓட டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா m1g or m2 ஓட g கண்டுபிடிக்கணும்னா m2g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ m அப்படின்றது which is nothing but சார் இங்கே எங்கே சார் m2 m1 m2 இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ சப்போஸ் இந்த டயக்ராமில் m1 ஓட டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா m1g, m2 ஓட டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா m2g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் பியூர்லி பிலாங்ஸ் டு த வெர்டிக்கல் மோஷன். இது வந்து வெர்டிக்கல் மோஷன். then we go to the next topic, horizontal motion. ஸோ இப்போ நம்ம என்ன மோஷன் சார் எடுக்கிறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் மோஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ சேம் வெர்டிக்கல் மோஷன் எப்படியோ அதே போல் தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா ஹரிசாண்டல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். when the two bodies are connected in the horizontal motion, so let us consider this is the horizontal plane. so the m2 அப்படின்றது என்ன சார் அப்படின்னா the m2, the mass m2 which is placed in the horizontal motion. the m1 அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா which is tied with the m2. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒரு புள்ளி யூஸிங் புள்ளி நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இந்த m1 வந்து நான் என்ன சார் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ m1 அண்ட் m2 ஆர் கனெக்டட் பை த ஸ்ட்ரிங் வித் த யூஸ் ஆஃப் புள்ளி. இந்த புள்ளியை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியர் f இஸ் நத்திங் பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஹியர் ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So either it is the object moving very easily or very hardly depending upon the frictional force தான். Suppose if you are taking the horizontal smooth surface or tiles, so it is said to be the low frictional force surface. There the object will moving easily. Suppose if you are taking the rough surface or கார மாதிரி இருக்கக்கூடிய rough surfaceலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the object cannot move easily, so that is said to be rough surface அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த rough surface அப்படின்னு நம்ம சொன்னாலும் smooth surface அப்படின்னு நம்ம சொன்னாலும் that is the ரெண்டு கேஸ்லையுமே that is the existence of frictional force. but compared to the rough surface, ஒரு plain surfaceல எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா frictional force வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். so whether it is a plain surface or rough surface, so frictional force is very important.
சப்போஸ் இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வந்து லெட்டஸ் கன்சிடர் இது வந்து ஒரு பிளைன் சுமூத் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மினிமம் லெவலில் இருக்கும். சப்போஸ் இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ எய்தர் இட் வில் ஸ்மூத் ஆர் ரஃப் சர்ஃபேஸ் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்டில் தான் இருக்கும். ஸோ அதோட மேக்னிடியூடு தான் டிஃபர் ஆகும். ரஃப் சர்ஃபேஸ்னால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடு கிரேட்டராக இருக்கும். பிளைன் சர்ஃபேஸ்னால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடு வந்து லெஸராக இருக்கும். ஸோ ஹியர் M2 which is placed in the horizontal direction, here tension which is equal to mg. ஸோ M வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸோ M is equal to எனக்கு என்ன சார் அப்படின்னா M2g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் M1 it will experience it will having the two forces. ஸோ ஒன்று இஸ் நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா M1g, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா T அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பை யூஸிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வந்து இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ பை யூஸிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் என்ன சார் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஃபார் மாஸ் M2. ஸோ ஃபார் மாஸ் M2 எடுக்கிறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒன் இஸ் த நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன், another one is the normal, it will acting in the upward direction. ஸோ here T is the tensional force. அப்போ வந்து here T is the tensional force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ there are the three force acting in the mass M2. சப்போஸ் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் யூ ஆர் டேக்கிங் த மாஸ் இது வந்து நான் எதை சார் எடுக்கிறேன் அப்படின்னா M1 எடுக்கிறப்ப இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த டூ ஃபோர்ஸ், ஒன் இஸ் த நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், another one is a upward force which is said to be the tension அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சொன்ன ஒரு கண்டிஷன் தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே ஆப்ஜெக்ட் வந்து எதர் மூவிங் அப்வர்டா ஒரு டவுன்வர்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்வர்ட் ஆர் டவுன்வர்டுன்னு பார்க்குறப்ப எது கிரேட்டர் மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு எழுதணும், எது லெஸர் மேக்னிடியூடோ அது செகண்ட் எழுதணும். ஸோ பை வெக்டார் ரொட்டேஷன் டென்ஷன் it should lie in the y-axis, positive y-axis. அப்போ tj cap minus m1 into இந்த m1g வந்து நெகட்டிவ் y-axis இருக்குது. அப்போ நெகட்டிவ் மைனஸ் j cap is equal to m1 into a. ஸோ அது ஆக்சலரேஷன் ஆஃப் த m1 which should acting downwards. ஸோ அப்போ மைனஸ் m1 j cap. ஸோ இது வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா. f equal to m into a இன்ஸ்டெட் ஆஃப் mக்கு பதிலாக m1. ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்டில் இருக்குது. அப்போ ஏன்னு போட்டுக்கிறீங்க, டவுன்வர்டில் இருந்தால் மைனஸ் y-axis, அப்போ வந்து மைனஸ் j cap minus m1 aj cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பை ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் ஸோ m1g minus t is equal to m1 into a. ஸோ திஸ் இஸ் த ட்ரூ ஃபார்ம். நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க மாதிரி எது வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும், எது டவுன்வர்ட் ஆர் அப்வர்ட். ஸோ M1g தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் வில் மூவிங் டவுன்வர்ட் டைரக்ஷன், இட் வில் மூவிங் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ இது வந்து மூவிங் டவுன்வர்ட் டைரக்ஷன்னா M1g தான் கிரேட்டர் மேக்னிடியூட் மைனஸ் டென்ஷன் which is equal to m1a. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த நியூட்டன் செகண்ட் லா. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டென்ஷன், இது வந்து எனக்கு என்ன டென்ஷன் ஈக்குவல் டு m2 into a பிகாஸ் இட் இஸ் இன் த ஹரிசாண்டல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எனக்கு வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 1 m1g அப்படியே வச்சுக்கிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் டீக்கு பதிலாக m2a சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ m1g மைனஸ் m2a ஈக்குவல் டு m1 into a அப்படின்னு நம்ம போடுறீங்க. இந்த மைனஸ் m2a அந்தாண்ட வந்துச்சுன்னா எனக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ m1g ஈக்குவல் டு m1a ப்ளஸ் m2 into a. ஸோ அப்போ m1g ஈக்குவல் டு a இன்ட்டு m1 ப்ளஸ் m2. ஸோ ரெண்டுலேயுமே a காமனாக இருக்குது. ஸோ ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து வில் பி சேம் ஃபார் போத், ஆக்சலரேஷன் வில் பி த சேம் ஃபார் போத் மாசஸ் m1 அண்டு m2. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வெளியே எடுத்துருங்க. அப்போ a ஈக்குவல் டு m1g பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். a ஈக்குவல் டு m1 பை a ஈக்குவல் டு m1g பை m1 ப்ளஸ் m2. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒரு கண்டிஷனில் m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னா மேலே வந்து எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா mg இருக்கும், கீழே வந்து 2m இருக்கும். ஒரு m கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா ஆக்சலரேஷன்ஸ் ஈக்குவல் டு g/2 அப்படின்னு வரும். நல்லா நம்ப வச்சுங்க. ஸோ m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னா இங்கே ஒரு m இருக்கும், இங்கே வந்து 2m இருக்கும், m கேன்சல் ஆயிரும். அப்போ கீழே ஒரு 2 இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன்ஸ் ஈக்குவல் டு g/2. அப்போ இந்த கண்டிஷனில் ஹரிசாண்டல் மோஷன் இந்த கண்டிஷன் நம்ம எடுக்கிறப்ப ஆக்சலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு a ஈக்குவல் டு g/2. அதே வெர்டிக்கல் மோஷனாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 0. இப்போ இது ஹரிசாண்டல் மோஷன். ஸோ அப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்க, t ஈக்குவல் டு m2 into a. அப்போ ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து ஈக்குவேஷனில் ஏதோ டென்ஷன் இதில் ஒன்று கண்டுபிடிக்கிறோம், ஏதோ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்கள். t ஈக்குவல் டு m2 into a. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், m1g by m1 plus m2 ஆல்ரெடி it is here we are having the m2. அப்போ b rearranging the equation we are having the we are getting that t is equal to m1 m2g by m1 plus m2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் let us taking us m1 equal to m2 அப்படின்னா t is equal to m into m m square g m plus m 2mனு வரும். அப்போ m கேன்சல் ஆயிரும். அப்போ t is equal to mg/2. ஸோ நல்லா நம்ம வச்சுங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஒரு ஹரிசாண்டல் மோஷனில் டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா mj/2. அப்போ வெர்டிக்கல் மோஷனில் ஆக்சலரேஷன் 0,
horizontal motion acceleration g/2. Vertical motion tension is equal to mg, horizontal motion tension is equal to mg/2 அப்படின்னு